வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே மன அழுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். அந்த மன அழுத்தங்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தப்பித்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த ஒரு பிரச்சனையில நம்ம ஈடுபடக்கூடாது. ஈடுபடாமல் அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும், எந்த விதமான கஷ்டங்களும் நம்மளை துரத்தக்கூடாது என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே எதிர்கொள்ள முடியாம நீங்க தப்பித்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகள், சில விஷயங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக புரிந்து வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பித்து வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு கற்றும் கொடுக்குங்க. நீங்க எப்போதுமே சில விஷயங்கள்ல தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதே போல பயணங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில சில தொந்தரவுகள், புதிய அனுபவங்கள், இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தப்பித்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதன்மையான சில முக்கியமான விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க, மனதிற்குள்ள வைத்துக் கொள்வீங்க. தேவையில்லாம நம்ம போய் மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. நம்மளையும் பிரச்சனைகளில் நம்ம ஏற்படுத்தியும் கொள்ளவும் கூடாது. மற்றவங்களுடைய காசுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான எண்ணங்களுமே உங்களுக்கு சரியாக இருக்கும். தவறு செய்தால் கூட உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி கூறிவிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக இருக்காதுங்க. போதுமான அளவுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் தீமைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனா ஏன் நடக்கு, எதற்காக நடக்கிறது என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில முரண்பாடான சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும், எப்படி வாழக்கூடாது என்கிற எல்லா விதமான பாடங்களுக்கும் உங்களுக்கு ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைத்திருக்குங்க. கிடைத்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயமா கூற வேண்டுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த தடைகள் வெளியில் யாருக்குமே தெரியாமல் மறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த சில முக்கியமான தடைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த தடைகளை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் நீங்களும் அமைதியாகவே விட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அப்படி உள்ளுக்குள்ள நீங்கள் வெளியில் யாருக்குமே நம்ம சொல்லக்கூடாது, மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை வைத்துக் கொண்டிருந்தீங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில சுய சந்தேகங்களை உங்களையே ஏற்படுத்தியும் வைத்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தான் தவறாக புரிந்து விட்டோமோ அப்படின்னு உங்கள் பக்கம் உங்களுக்கு கேள்விகளானது எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில நிலைத்தன்மை, சரியில்லாத நிலைத்தன்மைகள் இருந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில பயமும் சரி, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சில கடன் பிரச்சனைகளும் இருந்து உங்களுக்கு இனிமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த சில விஷயங்கள் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி கொண்டும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாதுங்க. போக போக தான் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையானது இனிமே நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே எல்லாத்தையும் முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நடப்பது ஒரு காரணத்திற்காகத்தான். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து அதன்படி நடந்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். வாழ்க்கையில இனிமே நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சரியான முடிவை நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்து நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க ஏன் தெரியுமா வாழ்க்கையில இது வரைக்கும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியாமல் தவித்து கொண்டிருப்பீங்க. நீங்க ஒரு இடத்தையோ, ஒரு வேலையவோ, ஒரு உறவிலோ எதிலும் நீங்கள் அதிகமாக நீண்ட நாட்கள் பயணித்து வாழ்ந்து வந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உடனே வருவாங்க, உடனே போவாங்க. உடனே வந்தாலும் உங்களை மறக்க முடியாத சில உறவுகளாக இருப்பாங்க. ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் உங்களுடைய மனநிலைகள் எப்பொழுதுமே இதை விட நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல உங்களுக்கு அது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஆனா இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இது வரைக்கும் கொடுத்து கொண்டேதாங்க இருந்தது. வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் முடிவு என்பது இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டே இருந்தது. நான் கூறியது சரியா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் பையிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு முன்பு மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தானங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு
தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்களை அசைக்க முடியாத ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்த்து அனைவருமே பொறாமைப்படுவாங்க. நீங்க முயன்றது இப்போது உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். நீங்கள் முன்னால் செய்த முயற்சிகள் அனைத்துமே உடனடியான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியையும் நிச்சயமா தேடியும் கொடுக்காதுங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில சில முயற்சிகள் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ள ஆரம்பிக்கும். ஆனா அந்த முயற்சிகள் உடனே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை வெற்றிகளை தேடாதுங்க. போக போக தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். நீங்க கைவிடாமல் இருந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியமாக இருக்கும். இனிமே உங்களுக்குன்னு எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது நிச்சயமாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திடீரென்று உயர்த்தி கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஒரு திடீர் மாற்றங்கள் இல்லைன்னா திடீர் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஸ்டேட்டஸையும் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையவே அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அந்த ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்காதது இருந்தாலும் அது சக்தி வாய்ந்த ஒரு மாற்றம். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக அதனை நடப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமா வேகமாக கிடைத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே மெதுவாக மூவ் பண்ணிய வாழ்க்கை இப்போது வேகமாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய முன்னேற்றங்கள் இந்த ஒரு நேரத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளாக மாறிவிடும். வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில வேகமாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல எடுக்கக்கூடிய திசைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுத்து வாழ்க்கையில முன்னேற்றி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இனிமே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சில முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமா வரவும் வைக்குங்க. நீங்க காத்திருந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமா தேடவும் செய்யும். நீண்ட நாட்களாக திருமணமானது நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகும் என்று எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அர்த்தமுள்ள சில நிகழ்வுகள் ஆனது நடக்கும். வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டு நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் கொடுக்குங்க. நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு திருமணமானது நடக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டுங்கள். உங்களுடைய அதிபதியும் ஒரு பக்கம் வேண்டிக் கொண்டே இருங்கள். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அதனால நீங்கள் முடிந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய அதிபதிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றியையும் தன்னம்பிக்கைக்கு மேல உங்களுக்கு அதிகப்படியான சக்தியையும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை நம்பி எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் இறங்கி பாருங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு நிச்சயமா அமைத்தும் கொடுக்குங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் உடனே கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லது மட்டும் நினைங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். எனவே பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.